ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேலைக்கீரை கடையல் தான் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் தெரியல, இப்படி தான் இருக்கும் இந்த கீரை. கண்டிப்பாக நீங்களும் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வாங்கி இந்த கீரை கடையலை வீட்டில் செய்யுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு சிறுபருப்பு நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த வேக வச்ச பருப்பு கூடயே ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி எல்லாம் கொதித்ததுக்கப்புறமா நம்மளோட கீரையை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக தண்ணி விட்டு கீரை நல்லா கொதிக்கணும். ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் கொதிச்சா போதும், கீரை வெந்துடும். இப்போ நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். கீரை நல்லா இந்த மாதிரி கொதித்து எல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு சட்டியில் மாற்றிக்கலாம். இது ரொம்ப நல்லது இந்த கீரை உடம்புக்கு. சளி, காய்ச்சல், இரும்பல், வாய்வு பிரச்சனை, உடல் சோர்வு, இது எல்லாத்துக்குமே இந்த கீரை ரொம்ப நல்லது. இப்போ கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா நம்ம சட்டியில் கடைஞ்சிக்கலாம். இந்த சட்டியில் கடைஞ்சி சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட்டே ஒரு தனி டேஸ்ட் தான். இப்போ நல்லா நம்ம இந்த மாதிரி கடைஞ்சிட்டு கீரைக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு வாணலில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம் போட்டு வறுத்துட்டு தனியாக 2 காஞ்ச மிளகாவும் வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ அதை கீரை கூட சேர்த்துட்டா வேலைக்கீரை கடையல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.